ராகுல் வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா பழைய ராகுல் வேற, புது ராகுல் வேற. பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இருந்த ராகுல் வேற, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற ராகுல் வேற. புரியுதா? ராகுல் வந்து ஒரு ஜாலி மேனாக சுற்றிட்டு இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் தான் விஜய் போய் பதவி கேட்குறாங்க, மாநில தலைவர் பதவி கொடுங்கன்னு கேட்கும்போது அப்படிலாம் காங்கிரஸில் தரமாட்டாங்க. இவரை விட பெரிய அப்பா டக்கர்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய செல்வாக்கான ஆள் ரெட்டி. ரெட்டி மகனுக்கே தரல. புரியுதா? மம்தா பானர்ஜியவே அவ்வளோ செல்வாக்கு மிகுந்த மம்தா பானர்ஜியோட கட்சியை விட்டு அனுப்பி விட்டாங்க. ஆமாம், நீ கட்சி தலைமை கட்டுப்பாட்டை மீறினா அதோட தான் காங்கிரஸ் அங்கே காணாமே போச்சு, வெஸ்ட் பெங்கால். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இங்கேயும் கை வைக்கிறாங்க. சரத்பவாரே காங்கிரஸ்லேருந்து போனவர். இப்படி எல்லா காங்கிரஸில் உள்ள இன்னொரு காங்கிரஸ் பார்ட்டியை ஆரம்பித்து வளர்ந்தவர்கள் எல்லாமே காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க தான். சரியா? அது எல்லாமே காங்கிரஸ் தெரியாதா? ஏன்னா இவர்களை வளர்த்து விடுவது காங்கிரஸுக்கு நல்லதில்லை, இவங்களுக்கு தான் நல்லதுன்றது காங்கிரஸுக்கு தெரியும். அவன் இங்கே இருந்தா என்ன, போனா என்ன, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒருத்தன் நம்ம கூட இருந்தா என்ன, போய் தொலைஞ்சா என்ன அப்படின்றது தான் அவர்களுடைய இது. அவங்க வந்து 100 வருஷமாக அந்த கட்சி இருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து நீ வந்து சேரு, நாங்கள் டிசைட் பண்ணி ஏதோ ஒரு பதவி தருவோம், நல்ல பதவி தருவோம், அதுக்காக நீ கேட்குறதெல்லாம் தர முடியாதுன்னு அப்பயே துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா வந்து வம்பம் வச்சு அடித்தது. புரியுதா உங்களுக்கு? அடித்து கையை கட்டி நிற்க விட்டது முன்னாடி விஜயை.